வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பால் கொழுக்கட்டை பண்ண போறோம். ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய இந்த கொழுக்கட்டையோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கொழுக்கட்டையை நம்ம பால்லையே வேக வச்சு பண்றதுனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பாத்திரத்துல 1 கப் பச்சரிசி மாவு சேர்க்கிறேன். இந்த மாவு பச்சரிசியை மிஷின்ல கொடுத்து திரிச்ச மாவு, இடியாப்ப மாவு கிடையாது. இதுல கொஞ்சமா 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுருங்க. அடுத்து இதுல மாவு எடுத்த அதே கப் அளவுக்கு சூடான தண்ணி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஒரு கப் தண்ணி ஃபுல்லா சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்த தண்ணியில அரிசி மாவு நல்லா ஃபுல்லாவே ஈரமாயிருச்சு. கொஞ்சம் கூட அரிசி மாவு எங்கேயுமே தெரியல. அடுத்து மாவை மூடி வச்சிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. கையில லைட்டா வாசனை இல்லாத எண்ணெய் அல்லது நெய்யை அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா ஒண்ணு போல பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த அளவு சாஃப்டா இருந்ததுன்னா நம்மளுடைய கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப இந்த பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இதை தனியா வச்சுட்டு மீதி உள்ளதை உருண்டைகளா உருட்டிக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி வச்சிடலாம். எல்லாத்தையும் பால் ஷேப்புக்கு உருட்டியாச்சு. நீங்க இதுக்கு பதில் இந்த மாதிரி நீல ஷேப்புக்கு உருட்டுறதுனாலும் உருட்டிக்கங்க. அடுத்து இந்த பேன்ல தண்ணி சேர்க்காத திக்கான பால் 1.5 கப் சேர்க்கிறேன். இது கூட 1.5 கப் தண்ணி சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்ல மாவு அளந்தேன். நீங்க எந்த கப்ல மாவு அளக்குறீங்களோ அதே கப்லயே மற்ற எல்லாத்தையும் அளந்துக்கங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம கொழுக்கட்டைக்கு பிசைஞ்ச மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு அதை ரெடியா ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா மேல ஆடப்படியாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாலும் தண்ணியும் கலந்து வச்சோம் இல்லையா, நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். நான் இப்ப கொஞ்சம் சேர்த்திருக்கேன். மறுபடியும் நல்லா ஒரு கொதி வரும்போது அடுத்தடுத்து சேர்த்துக்கலாம். இப்ப மறுபடியும் நல்லா கொதிக்குது. அடுத்து ஒரு பேட்ச் சேர்க்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் கொதிக்குது. மீதி உள்ளதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பேட்ச் பேட்சா சேர்த்தோம்னா கட்டி சேராம இருக்கும். அதுக்குதான் நம்ம பேட்ச் பேட்சா சேர்க்கிறோம். இப்ப கரண்டி எதுவும் போட்டு கிண்ட வேண்டாம். எல்லா கொழுக்கட்டைகளும் வெந்து மேல எழும்பி வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம கரண்டி போட்டு கிண்டுனா போதும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கொழுக்கட்டைகளும் வெந்து மேல எலும்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கிண்டி கொடுத்துடலாம். இது ஒரு வெந்து வர்றதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்பப்போ மட்டும் இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. தண்ணிய கையில நனைச்சிட்டு இது மாதிரி பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம கரைச்சு வச்ச மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா மாவு கரைசல் சேர்த்தோம்னா கொழுக்கட்டை நல்லா இன்னுமே திக்கா இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. பால்லையே நம்ம கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுனால டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாவு கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும்.
அடுத்து இதுல நான் வந்து 3/4 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். 3/4 கப் கரெக்டா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கொழுக்கட்டை எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். கொழுக்கட்டை வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகினதும் இது கூட 1/4 கப் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவலை நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கங்க. தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு துருவிக்கங்க. துருவலோட கலர் மாறிடாம நல்லா வாசனை வர வரையும் நெய்யிலேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கடைசியில நம்ம தேங்காய் துருவலை நெய்யிலேயே வதக்கி சேர்த்துட்டோம்னா கொழுக்கட்டை வந்து நல்ல சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். தேங்காய் துருவல் நெய்யிலேயே வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு. கலரும் மாறாம இருக்கு. 4 நிமிஷமா சர்க்கரையோட சேர்ந்து கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.